வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு கேள்வி, இரு பதில். ஒரு அழகிய ஊரில் எமிலி என்ற சிறுமி இருந்தாள். எமிலி பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள். அவள் பள்ளி செல்வதும் தன் நண்பர்களுடன் விளையாடுவதுமாக இருந்தாள். எமிலி சுட்டியாகவும் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பதிலும் வல்லமை பெற்றிருந்தாள். ஆனால் அவளிடம் ஒரு சிறிய பின்னடைவு மட்டும் இருந்தது. அது என்னவென்றால், எமிலி மேக்ஸ் பாடத்தில் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாள். அவள் வாங்கும் குறைவான மதிப்பெண்களை ஒட்டி அவளுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரும் கவலை இருந்தது. இதில் எமிலிக்கும் பெரிய வருத்தம். இருந்தாலும் ஒரு நாள் எமிலி நல்ல மதிப்பெண் வாங்குவாள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார்கள். எமிலி எப்பொழுதும் போல் அன்றைய தினம் பள்ளிக்கு சென்றாள். அன்று காலை மற்றும் மதியம் ஒரு வகுப்புகளாக 2 மேக்ஸ் வகுப்புகள் இருந்தது. எமிலியின் மேக்ஸ் ஆசிரியர் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவர். அன்றைய காலை வகுப்பில் அவர் அனைத்து குழந்தைகளையும் அவரவர்களுக்கு பிடித்த ஓவியங்களை வரைய சொன்னார். இது மேக்ஸ் ஆசிரியர் குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக நடத்துவது. எமிலி மேக்ஸில் சுமாரே தவிர ஓவியத்தில் முதலிடம் பிடிப்பாள். அவளுக்கு ஓவியத்தின் மேல் அதிக ஆர்வம். அனைவரும் அவர்கள் வரைந்த ஓவியங்களை ஆசிரியரிடம் காட்டினர். அவரும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் முறையில் வாக்கியங்களை அவர்களின் ஓவியத்திற்கு அருகில் எழுதினார். எமிலியின் ஓவியத்திற்கு அருகில் அழகான ஓவியம், மேலும் வளர எனது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார். எமிலியின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இதை அவளுடைய தாயிடம் காட்ட தவித்து கொண்டிருந்தாள் எமிலி. அடுத்து மதிய வேளை மேக்ஸ் வகுப்பு ஆரம்பித்தது. இப்பொழுது ஆசிரியர் ஒரு எளிமையான அடிஷன் வினாவை குழந்தைகளிடம் ஒவ்வொருவராக கேட்டார். அப்பொழுது எமிலியிடம் வந்து அவளிடம் கேள்வியை கேட்டார். கேள்வி என்னவென்றால், உன்னிடத்தில் 2 ஆப்பிள்கள் உள்ளது. அத்துடன் 1 ஆப்பிளை கூட்டினால் மொத்தம் உன்னிடத்தில் எத்தனை ஆப்பிள் உள்ளது என்று கேட்டார். அதற்கு எமிலி 4 ஆப்பிள் என்றாள். ஆசிரியர் எமிலியின் பதில் தவறு என்றும் மீண்டும் ஒரு முறை கவனமாக யோசித்து பதிலை சொல்ல வேண்டும் என்று கூறினார். இந்த முறையும் எமிலி 4 ஆப்பிள் என்று கூறினாள். ஆசிரியர் எமிலியிடம் சிறிது கோபமாக, எப்படி 4 ஆப்பிள் என்று கேட்டார். அதற்கு எமிலி, சார், நீங்கள் சொன்னது போல் நீங்கள் என்னிடம் கொடுத்த 3 ஆப்பிள்களுடன் என் பையில் உள்ள 1 ஆப்பிளோடு சேர்த்து மொத்தம் 4 என்றாள். இதை கேட்டவுடன் ஆசிரியர் சிரித்து விட்டார். எமிலியும் சிரித்து விட்டாள். ஒரு கேள்வி, இரு பதில். நன்றி.